அன்புள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து நீர்க்கட்டி. நீர்க்கட்டி வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கு. நீர்க்கட்டியோட சேர்ந்து தடைப்பட்ட மாதவிடாய். மாதவிடாய் எப்படின்னா ஒழுக்கம் இல்லாத மாதவிடாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து மருத்துவம். நீர்க்கட்டியை கொஞ்சம் கரைச்சாதான் மாதவிடாய் வரும். அதனால நீர்க்கட்டியும் சரி பண்ணணும், மாதவிடாயும் சரி பண்ணணும். இது ரெண்டுக்கான மருத்துவம். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம அன்னைக்கு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு நோய் அதிகரிக்க அதுக்கு தக்கன கொஞ்சம் மருத்துவத்தை நம்ம கூட்டணும். ஒரே இது பண்ணோம்னா அந்த நீர்க்கட்டி உடையாம இருந்தா மாதவிடாய் சரியாகாது. மாதவிடாயும் சரியாகணும், நீர்க்கட்டியும் சரியாகணும். அதுக்கான மருந்தை நம்ம இப்ப பாக்குறோம். ஏன் மாதவிடாய் சரியாகலைன்னா அந்த தடைப்பட்ட மாதவிடாய், அந்த நீர்க்கட்டிகள் இருந்து மாதவிடாய் அந்த ரத்தப்போக்க வழியை மறிச்சிருக்கும். அதனால ரத்தப்போக்கு வராது. உடல்ல சத்துக்கள் குறைஞ்சிருக்கும். சத்துக்கள் குறைஞ்சதால ரத்தம் குறைஞ்சு போகும். உடல்ல நீர் அதிகமா இருந்தா அந்த நீர் அதிகமா இருக்கும்போது மாதவிடாய்க்கான ரத்தம் அங்க ஊறாம இருக்கும். சிலர் சாப்பாடை எல்லாம் குறைச்சிருப்பாங்க. நம்ம அதிக குண்டா இருக்கிறோம், சாப்பாட்டை குறைச்சோம்னா உடலை குறைச்சிடலான்னுவாங்க. ஆனா சாப்பாட்டை குறைச்சா கண்டிப்பா உடல் குறையாது. உடல் அசதியாய் இன்னும் அதிகமா நீர் வைக்குமே தவிர, நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட அதிக வேலைகள் செய்வோம். அதிக வேலைகள் செஞ்சா உடல் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பாருங்க உடம்பு ஒல்லியா இருக்கும். அப்படியே அங்கேக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கவங்களை பாருங்க நம்ம குண்டா இருப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டா விநாயகரும் முருகனையும் எடுத்துக்கலாம். வீட்லயே உட்காந்துருக்க விநாயகர் குண்டா இருப்பாரு, உலகத்தையே சுத்தின முருகன் வந்து ஒல்லியா இருப்பாரு. இதே போல ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு எடுக்கலாம். முருங்கைக்காய் எங்க எப்பயுமே ஆடிக்கிட்டே இருக்கு, நரம்பு போல இருக்கும். படுத்த இடத்திலே கிடக்கும். சுரக்காயும் பூசணிக்காயும் பெருத்துக்கிட்டு தான் போகும். அந்த மாதிரி சாப்பிட்டு படுத்தோம்னா பூசணிக்காய் மாதிரி பெருக்கத்தான் செய்வோம். ஒல்லி ஆகணும்னா கொஞ்சம் உணவை கூட்டணும். கொஞ்சமா உணவை கூட்டி அதிக வேலைகள் நம்ம செய்யணும். வேலைகள் வந்து நம்ம வந்து அடுத்தவங்க செய்யற வேலையை நம்ம செய்ய வேண்டிய நம்ம வேலையை செஞ்சே ஆகணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அடுத்தவங்களை ஏவாம இருந்து நம்ம வேலையை நம்ம சுமந்தோம்னா அது உடல் குறைக்கும். உடல் குறைஞ்சாலே வந்து நல்லாகும். 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் போலன்னு சொல்றவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், காது கேட்கும் தன்மை குறையும், அதிகமா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க எப்பயுமே மந்தமா இருப்பாங்க, ஞாபக சக்தி இருக்காது, ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செய்யணும்? மாதவிடாய் ஒழுக்கமா சீராக போகணும்னா அந்த சீராக்க கூடியத ஒரு முக்கியமான மருந்துல ஒண்ணு நம்ம அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தை இப்ப நம்ம அறுத்து எடுத்திருக்கோம். இந்த அன்னாச்சி பழத்தை வந்து பயன்படுத்துறோம். அன்னாச்சி பழம் வந்து அதிக சூடு, உடல் சூடை உண்டு பண்ணக்கூடியது, உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது, கருப்பையில் உள்ள கிருமிகளை அகற்றக்கூடியது இந்த அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை சாப்பிடணும்னா குறைந்தது ஒரு 300 மில்லி அளவுக்கு எடுக்கணும். குறைவாலாம் எடுக்கக்கூடாது. ஒரு 300 மில்லி அளவுக்கு நேரடியா பழச்சாறு எடுக்கணும். இதுல தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படி எடுக்கணும். அந்த அளவுக்கு எடுத்தா தான் அந்த சாறு வந்து நமக்கு பயன்படும். இது வந்து சாதாரணமா சாப்பிட்டா தொண்டை புண்ணை ஆத்தும், வேற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குடல் புண்களை ஆத்தும், அது இல்லாம ஆஸ்மாவை சரி பண்ணும், மூலத்தை கட்டுப்படுத்தும். இது நிறைய நோய்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கிற விதம் இருக்கு, அளவு முறை இருக்கு. அளவை குறைச்சோம்னா வாழ்வு நல்லா இருக்கும், அளவை கூட்டினோம்னா வாழ்வு கெட்டு போயிடும். அதே மாதிரிதான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அமிர்தத்தையும் மருந்தாக்கக்கூடிய அளவு முறையை நம்ம செய்யணும். குறைவா சாப்பிட்டோம்னா நல்ல வாழ்வு இருக்கும். அதனால இந்த அன்னாச்சி பழத்தை எடுத்திருக்கோம். இதோட சேர்ந்து கருவேப்பிலை. கருப்பையை சுத்தம் பண்ணக்கூடியது இந்த கருவேப்பிலை. நம்ம சாதாரண நம்ம மலை வேம்பு, தரை வேம்பு எல்லாம், இது வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறோம். இது வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடியது, கர்ப்பப்பையில உள்ள குற்றங்களை விளக்கக்கூடியது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும். நமக்கு நல்லவங்க இருக்காங்கன்னா அந்த நல்லவங்களோட இன்னொரு நல்லவங்களை சேர்த்து விட்டா இன்னும் நிறைய நல்லவங்க வந்து சேருவாங்க. நல்லவங்க சேரும்போது அந்த கூட்டமே நல்லவர்கள் கூட்டமாகும். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து நல்லதை செய்துனா அதுக்கு உகந்த நல்ல பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு அது துணையா இருந்து அடுத்து அங்க கெட்டது இருக்கக்கூடிய பொருளை வெளியேற்றும். அதோட சேர்ந்து கலர்ச்சிக்காய். இதை வந்து எல்லாரும் தனியாவே சாப்பிடுறாங்க. தனியா வேண்டாம், ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்ததுதான். எப்படி நம்ம சாப்பாட்டுல உப்பு போடுறோம், குழம்பு சேர்க்கிறோம், பருப்பு சேர்க்கிறோம், காய் சேர்க்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த கலவையை சாப்பிடும்போது அது உணவா மாறுது. அதே மாதிரிதான் மருந்தும். சில பொருள்களை சேர்த்து சிலவைகளை குறைத்து அளவு முறையை கொண்டு வந்துட்டோம்னா அந்த மருந்து சிறந்த மருந்தா மாறும். நல்லது நடக்கணும்னா இதுல கலர்ச்சிக்காய் ஒரு 3 எடுத்துக்கணும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காய் போதும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காயை எடுத்து இதோட சேர்த்து பயன்படுத்தணும். இந்த கலர்ச்சிக்காயை பயன்படுத்தும் போதுதான் நமக்கு உடலுக்கு நல்லது. அந்த நீர்க்கட்டிகளை இது வந்து உடைக்கும். இதுக்கு சேர்ந்து கருவேப்பிலை சேருது. கருவேப்பிலை மட்டுமல்ல, அன்னாச்சி பழமும் சேருது. இந்த அன்னாச்சி பழத்தோட சேரும் பொழுது இதனுடைய தன்மையே மாறும். இதனுடைய தன்மை மாறது இல்லாம
மிளகை பயன்படுத்துறோம். மிளகு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த உடைக்கும். சளியானாலும் உடைக்கும், அது கட்டியானாலும் உடைக்கும், உள்ள மலமானாலும் கரைக்கும். மலத்தையே கரைக்கக்கூடியது, தேவையில்லாத பொருள்களை கரைச்சி அதிகமா வெளியேற்றக்கூடியது. இந்த மிளகு மட்டும் குறைந்தது ஒரு 10 மிளகு எடுக்கணும். எல்லாத்துக்கும் 5 மிளகு தான் எடுக்கணும். இதுக்கு மட்டும் 10 மிளகு எடுக்கணும். 10ல இருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். உடலினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. உடல் அதிகமா இருந்துச்சுன்னா 15 மிளகு வரைக்கும் எடுக்கலாம், தவறு கிடையாது. 15 மிளகு எடுத்து இதோட சேர்ந்து நம்ம 300 மில்லி அளவுக்கு அந்த அன்னாச்சி பழ சாறு எடுக்கணும். அந்த அன்னாச்சி பழ சாரோட சேர்ந்து 3 கலர்ச்சிக்காயோட சேர்ந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை சாறு, கருவேப்பிலை எடுத்து அதை சாரா எடுத்து ஒரு 20 மில்லி அளவுக்கு நம்ம சேர்க்கணும். இது மாதிரி சேர்த்து ஒரு கலவையா தயாரிக்கணும். இந்த கலவையை தயாரிச்சோம்னா நீர் கட்டியும் சரியாகும், மாதவிடாயும் சரியாகும். மாசக்கணக்கா 3 மாசத்துக்கு ஒரு முறை போனவங்களுக்கு அது மாதம் சரியாகும். இது மாதம் ஒரு முறை கொடுத்தா போதும். அந்த வயிற்று வலியை குறைக்கும். ஆனா இது முதல்ல குடிக்கும் போது லேசா வயிறை கலக்கிற மாதிரி இருக்கும். வயிறு கலங்கினாலும் அது மலத்தையும் வெளியேற்றும், அந்த மாதவிடாயும் சரியாகும். மாதவிடாய் சரியாகும் போது நீர்க்கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும். நீர்க்கட்டிகள் உடையும் போது சிறிது வலி இருக்கும், அடி வயிற்றுல வலி இருக்கும். அந்த அடி வயிற்று வலியை பொறுத்துக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அசோகா இலையில 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அவ்வளவு வெல்லம். அந்த வலி வந்தா அந்த மருந்து எடுத்துக்கங்க. அந்த மருந்து எடுத்தீங்கன்னா எந்த வலியா இருந்தாலும் கட்டுப்படுத்தும். இது எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கு செல்லும். அது 3 முறை ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா அடி வயிற்றுல வலி இருக்காது. வலி இல்லாம அந்த கட்டிகளை உடைக்க இது ஒரு மருந்து. இப்போ நம்ம கருப்பையில் உள்ள நீர் கட்டிகளையும் அதோட சேர்ந்த மாதவிடாய் தடையும் சரி செய்யக்கூடிய மருந்தை இப்ப நம்ம தயாரிப்போம். நம்ம நீர் கட்டிக்கும் தடைப்பட்ட மாதவிடாயும் சரி செய்யக்கூடிய மருந்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அன்னாச்சி பழத்தை ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அந்த அன்னாச்சி பழத்தினுடைய கூழ், இந்த பைனாப்பிளினுடைய கூழை நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். அதுல இந்த கலர்ச்சிக்காய் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம். அதுல ஒரு 3 கலர்ச்சிக்காய் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா நிறைய அரைச்சி வச்சிருக்கோம். இந்த 3 கலர்ச்சிக்காய் அளவுக்கு அதை சேர்த்தா போதும். அந்த 3 கலர்ச்சிக்காய் அளவு சேர்த்ததோட சேர்ந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சிருக்கோம். அந்த 10 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம். அதனால அதோட சேர்த்து அதோட ஊத்திடணும். அதை ஊற்றி ஒன்னா கலந்தாலே போதும், அது மருந்தா மாறிடும். இந்த தடைப்பட்ட மாதவிடாய் பெண்கள் காலேஜில் செல்ற, அந்த கல்லூரிக்கு செல்ற பெண்களுக்கு அதிக அளவு இருக்கு. அவங்களுக்கு நீர்க்கட்டி அதிக அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியாம தவிக்கிறாங்க. அங்க போயிட்டு மீண்டும் வராங்க. நீர்க்கட்டி மட்டும் கிடையாது, அந்த நீர்க்கட்டி வந்துச்சுன்னா அடுத்தபடியா மார்பக கட்டி வந்துருது. மார்பக கட்டி அதுக்கு அடுத்தபடியா என்னாகும், அது புற்றுநோய் கட்டியா மாறும். அதனால நீர்க்கட்டியில இருக்கும்போதே அதை உடைச்சோம்னா அது சரியாயிடும். நீர்க்கட்டி அதிகமாச்சுன்னா அது ஃபைப்ராய்டு கட்டியா மாறும். அதை சதை கட்டி, நார்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நார்க்கட்டியை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதிக நாள் செல்லும். அந்த அதிக நாள் செல்லும் பொழுது அவங்களுக்கு அதிக வருத்தம் ஆகும். அதிக வருத்தம் இருக்கும்போது அந்த வலியும் சேரும் பொழுது அவங்களுக்கு மார்பகத்துல கட்டி வந்துடும். மார்பக கட்டியும் சேர்த்து வரும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே அதை தடுத்துட்டோம்னா அது அடுத்த இடத்துக்கு போகாது. அடுத்த இடத்துக்கு போகாம இருந்தா அந்த குழந்தைகள், படிக்கும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோட படிப்பாங்க. படிப்புல மட்டுமே கவனத்தை செலுத்துவாங்க. அந்த கவனம் செலுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மாதவிடாய் தடை சரியாகணும்னா இந்த அன்னாச்சி பழச்சாறை 300 மில்லி அளவுக்கு குடிக்கணும். 300 மில்லி அளவு குடிக்கும் போது அது சூட்டை கிளப்பி, சூட்டோட சேர்த்து கருப்பை வாசலை திறந்துரும். அந்த அதிக சூடு கர்ப்பப்பையை திறக்கும். இதை இந்த அன்னாச்சி பழச்சாறை கர்ப்ப காலத்துல கொடுக்க கூடாது. கர்ப்ப காலத்துல கொடுத்தா கர்ப்பத்தை கலைக்க கூடியது. அதனால கர்ப்ப காலத்துல கண்டிப்பா இந்த அன்னாச்சி பழத்தையோ அல்லது பப்பாளி பழச்சாறையோ கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இதுக்கு அதிக அளவு சூடு. இதனுடைய சூடு தாங்காம வயிற்ற கலைக்க, வயிற்றுல இருக்க அனைத்து பொருள்களும் வெளியேற்றும். அதோட சேர்த்து கருவையும் வெளியேற்றி விடும். அதனால கருவுற்ற பெண்கள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. கரு கலைஞ்சிரும். இது ஒரு கருக்கலைப்பு மருந்தாவும் போயிடும். அதனாலதான் இதை சொல்லாம இருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு இதனுடைய கஷ்டங்கள் போகணும். அந்த கஷ்டங்கள் போகணும்னா அந்த மாதவிடாயினுடைய தடைகள் நீங்கினாதான் சரியாகும். இந்த அன்னாச்சி பழம் கலந்த கலவையில நம்ம இந்த கருவேப்பிலை சாறு சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை என்ன செய்யும்? கருவேப்பிலை கர்ப்பப்பையை போய் சுத்தம் செய்யும். இந்த அன்னாச்சி பழம் சூட்டை கலப்போம். சூட்டை கலக்கும் போது கர்ப்பப்பை திறக்க ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பை திறக்கும் போது இந்த கருவேப்பிலையினுடைய சாரும் அந்த கலர்ச்சிக்காயும் மிளகு நம்ம 10 மிளகுல இருந்து 15 மிளகு வரைக்கும் சேர்த்துருக்கோம். இந்த மிளகு என்ன செய்யும்? கட்டி எதுவா இருந்தாலும் உடைச்சி கரைச்சிட்டு வந்துடும். அப்ப ரத்தப்போக்கு ஆகும்போது கவலைப்பட வேண்டியது கிடையாது. அது சீரான ரத்தப்போக்கா இருக்கும். இதை மாதம் ஒரு முறை எடுத்துக்கலாம். தினந்தோறும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. தினந்தோறும் சாப்பிட்டா அது தவறா போயிடும். அது சூட்டை கிளப்பி உடலை உரிக்கிறோம், ஒல்லி ஆக்கிறோம். அவங்களுடைய உடல் பலம் குறைஞ்சு போயிடும். அதனால இது மாதம் ஒரு முறை எடுக்கணும். இல்ல தடைப்பட்ட நேரம் மட்டும் எடுங்க.
இந்த மாதிரி எடுத்தா சரியா போகும். விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். இந்த நீர்க்கட்டிக்கு வந்து 3 நாள் சாப்பிட்டா அந்த நீர்க்கட்டி சரியாகும். வெறும் மாதவிடாய் மட்டும்னா இது மாசம் ஒரு முறை எடுத்தா போதும், இந்த மாதவிடாய் சரியாயிடும். மாதவிடாய் சரியாகும் போது அவங்களுடைய அனைத்து உறுப்புகளும் சரியாகும். அனைத்து உறுப்பும் சரியாகும் போது அவங்க உடல் ஆரோக்கியம் கூடும். ஆரோக்கியம் கூடும்போது கருப்பை சுத்தமான அவங்க வம்சம் விருத்தி ஆகும். வம்சம் விருத்தி ஆகிறதுக்கான வழிதான் இது. ஏன்னா அந்த கருப்பை சுத்தம் பண்ணாலே அடுத்து குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறக்க போகுது, கரு விட்டுறாங்களா அந்த நீர்க்கட்டிகள் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீர்க்கட்டி உடைஞ்சா கோபம் குறையும். இந்த கோபம் குறைஞ்சிச்சுனாலே அவங்களுக்கு வந்து உள்ள உறுப்புகள் நல்லாயிட்டு வருதுன்னு அர்த்தம். உள் உறுப்புகள் நல்லாக அவங்களுடைய உடல்கள் சீராயிட்டு வருதுன்னு அர்த்தம். சீரான ரத்தம் ஓடும்போது அவங்களுடைய அமைப்பு, உடல் அமைப்பு, உடல் வாகுன்னு சொல்லுவோம். இந்த உடலின் தோலினுடைய நிறம் முதல் கொண்டு மாறும். இந்த தோலினுடைய நிறம் மாறும்போதே நல்ல நிலையில இருப்பாங்க. மாதவிடாய் வந்து தடைப்பட்ட மாதவிடாய் வெளியாகும் பொழுது அவங்களுக்கு ஒரு மந்த நிலையில புத்தி இருக்கும், மந்த நிலையில இருப்பாங்க. அந்த மந்த நிலை சரியாகும். அது வெளியே ஆகலைன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டம். அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இது. அதனால இது அளவோட சாப்பிடுங்க. இது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டாம், ஏன்னா வயிற்ற கலைக்கிறோம். சிறு பிள்ளைகள் வேண்டாம். இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களும் இல்ல மாதவிடாய் தடைப்பட்டவங்க மட்டும் சாப்பிடுங்க. சாதாரண எல்லாருமே சாப்பிட்ற உணவு கிடையாது இது. ஆண்களுக்கு இது தேவையில்லாதது. இது பெண்களுக்கு மட்டுமே உரியது. பெண்களுக்கான மருத்துவம் மட்டும். ஆண்களுக்கு இந்த மருந்து வந்து உதவாது. ஆண்களுக்கு இதை சாப்பிட்டா வயிற்றோட்டம் உண்டு பண்ணும். வயிறுல வந்து சுத்தம் பண்றேன்னு சொல்லி வயிற்றோட்டம் உண்டாகி 2-3 நாள் வயிற்றோட்டம் போனாலும் போயிடும். அதனால இது ஆண்களுக்கான மருந்து கிடையாது, பெண்களுக்கான மருந்து. இந்த மருந்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் பாத்திமா என்னும் பெண்மணி திருநெல்வேலியிலிருந்து எழுதியிருக்காங்க. கால் முட்டி வலி, கழுத்து வலின்னு எழுதியிருக்காங்க. இது கால் முட்டி வலி, கழுத்து வலி இது சேர்ந்து நரம்பு புடைச்சிருக்குறாங்க. அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாலும் கால் வலி வரும். அதிக நேரம் வந்து நின்றுட்டு வந்தாலே நரம்பு முடிச்சுகள் வந்து பெருசாகிடும். கீழே போகிற ரத்தம் மேலே மீண்டும் போகலன்னா காலில் வந்து கீழே நரம்பு முடிச்சுகள் பெருசாகிடும். அந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் வந்து பெருசாகி கீழே உள்ள ரத்தங்கள் மேலே வரலன்னா அந்த ரத்தங்கள் கெட்டு போயிடும். அந்த நரம்பு புடைக்க ஆரம்பித்து கீழே ஓட்ட விழுந்து நிறைய பேருக்கு அது புண்ணாயிடும். புண்ணாருனா உடம்புல இருக்கிற ரத்தம் முழுவதும் கீழே போனாலும் அவங்களுக்கு தெரியாது. கீழே ஈரத்தை பார்த்து தான் அவங்க ஏதோ ஈரம் தட்டுப்படுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு அது வலி இல்லாமையே போய்கிட்டே இருக்கும். ஆனால் நரம்பு முடிச்சுகளை இருக்கிற இடம் வந்து அவங்க வலிக்க ஆரம்பிச்சிடும். காலையில் நின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் கடையில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடைகளில் நின்றுருந்தா அது கால் வீங்காமல் என்ன செய்யும்? முட்டி வலிக்க தான் செய்யும். இந்த அதிக அளவு பாதிப்பு இருந்தாலே அவங்களுக்கு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க உடலில் வந்து அதிகமாக வலி உண்டாகத்தான் செய்யும். இதனால தான் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஊறுகாய் அதிகம் சாப்பிட அவங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் ஊறுகாய் சாப்பிட்டா போதும், 30 நாள் சாப்பிட வேண்டிய உப்புக்கள் வந்து அவங்க உடம்புல போய் அதிகரிச்சிடும். அதனால் ஊறுகாய் சாப்பிட்றது வந்து இந்த வலி உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. வலி இல்லாதவங்க அந்த நாளில் நம்ம ஊறுகாய் சாப்பிட்டோம்னா நம்ம சமைச்ச உணவில் அரிசியில் அந்த எதுலேயுமே உரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு ஊறுகாய் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டா நல்லா இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே உரக்கலவை தான். அந்த உரக்கலவையை வந்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல உள்ள எலும்புகளில் வந்து போய் அந்த உப்புத்தன்மை படிஞ்சதால கழுத்து வலி உண்டாயிருக்கு. கழுத்து வலிக்கு வந்து இப்போ நம்ம அரிசி அளக்கிற படின்னு சொல்லுவோம். அந்த அரைப்படி நாழியை வச்சு கழுத்துக்கு வச்சு தூங்கணும். தூங்க போகும்போது படுக்கும்போது கழுத்து வலி இருக்கிறதுல லேசாக வச்சிருக்கணும். வச்சுட்டு லேசாக உருட்டினோம்னா எங்கே வலிக்குதோ அங்கே வச்சோம்னா அந்த நரம்பை வந்து அதுவாக சரி செய்யும். அந்த நரம்பை சரி செய்யும் போது வலி குறைய ஆரம்பிக்கும். அதிகமாக வலிக்குதுன்னா அந்த நாளியை எடுத்துடணும். வலி அதிகமாக இருக்கும்போது வச்சுட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வைக்கணும், ஒரு 2 நிமிஷம் எடுத்துடணும். இப்படி மாறி மாறி வச்சோம்னா ஒரு நாளில் வந்து வலி குறைய ஆரம்பிச்சிடும். காய்ச்சல் வந்துடும். சில பேர் கழுத்து வலி வந்துச்சுனாலே காய்ச்சல் கூடி வந்துடும். இந்த காய்ச்சல் அதிகமாக வருதுன்னா பெரிய நெல்லிக்காய் எடுத்து அந்த கழுத்தில் அரைச்சி மெதுவாக தேய்ச்சிட்டு அந்த நாளியில் படுத்துட்டு வந்தோம்னா அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறையும் பொழுது அந்த கழுத்து வலி சரியாகும். இது என்ன செய்வாங்க, நீங்கள் மருத்துவமனைக்கு இப்படியே கழுத்தை சாய்ச்சிட்டே போனால் கழுத்து எலும்பு தேஞ்சு வச்சு இதை வந்து காலரை போட்டு நிமித்துவோம். காலரை போட்டு நிமித்துனா எத்தனை காலம் அந்த கழுத்தில் மாட்டிகிட்டே தான் இருக்க வேண்டியதுதான் இருக்கும். இதை அரைப்படி நாளையை வச்சுன்னா 5 நிமிஷத்தில் சரியாயிடும். 5 நிமிஷத்தில் சரியாக வேண்டியது நீங்கள் காலத்தில் சுற்றி துண்டை கட்டிக்கிடுவாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி பெரிய டர்க்கி டவல் சுற்றி இருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கழுத்தொலி சரியாயிடும். இன்னைக்கு கழுத்தில் துண்டை போட்டால் அது அசிங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா காலர் போட்டால் அது ஒரு கௌரவமாக தெரியுது போல இருக்குது.
கழுத்து வலிக்கு கழுத்தில் துண்டா போட்டோம்னா கழுத்து வலி சரியாகும். கழுத்தில் இன்னைக்கு துப்பட்டா போடுறீங்க, அதை கொஞ்சம் கனமாக போட்டு கழுத்தை சுற்றி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இழுத்து இப்படி பிடிச்சோம்னா அந்த நரம்புகளை வந்து வலியை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். நீங்கள் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு கழுத்தை சுற்றி போட்டு 2 பக்கம் இப்படி பிடிச்சிட்டு போனோம்னா கழுத்து வலியை சரியாக்கும். இது மறைமுகமான நம்மளே மருத்துவம் செஞ்சுக்கிறணும். நம்மளா கழுத்தை பிடிச்சிட்டு போகிறத விட 2 துணியை இப்படி ஒரு 2 மூலையில் பிடிச்சிட்டு போனோம்னா கழுத்து வலி சரியாகும். இந்த முறையில் தான் பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் கழுத்து வலிக்குதுன்ற மயத்தில் உடனே வந்து எலும்பு எடுக்க முடியாது. கழுத்து எலும்பு வந்து நம்ம சரி செய்யணும்னா ரொம்ப அதிக செலவு வரும். கால் முட்டி வலிகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி தடவணும். இதோட சேர்ந்து தை வேலை கீரையை அரைச்சி இந்த முட்டியில் தடவிட்டு வந்தோம்னா முட்டி வீக்கங்கள் சரியாகும். இந்த முட்டி வீக்கம் சரியாகும் போது கால் வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். உணவு பழக்கங்கள் வந்து மாற்றணும். உணவு பழக்கத்தில் வந்து நல்ல உணவுகள் எடுத்துணும், சிறுதானியங்களை பயன்படுத்தணும், சீக்கிரம் செமிக்கிற உணவுகளை சாப்பிடணும். மெதுவாக செமிக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. கடின உணவுகளை சாப்பிட்டா அந்த முட்டி வலி சரியாகாது. கீழே உட்காந்து எழுந்திரிச்சாலே முட்டி வலிகள் போகும். நீங்கள் சாப்பிடும்போது கீழே உட்காந்து காலை மடக்கி உட்காந்து சமணங்கால் போட்டு நீங்கள் தினந்தோறும் பழகி பாருங்கள், முட்டி வலி தானாக போயிடும். நான் கீழேயே உட்கார முடியாது அப்படின்னா அந்த முட்டி வலிகள் கூடிட்டே போகும். அதனால தான் அவங்க உட்காந்து மேலேயே உட்காந்தவங்களை குறிப்பிட்ட நாளுக்கு மேலே கீழே வளைய முடியாமல் போகுது. நம்ம முன்னோர்கள் சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் தினந்தோறும் செஞ்சுட்டு வந்தா இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டி வலி எதுவுமே இருக்காது. அத்தனைக்கும் அது ஒரே ஒன்று போதும். கரூரில் இருந்து லதா என்னும் பெண்மணி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிக அளவு தலை சுற்றல் இருக்குது. தலை சுற்றுது, நடந்துட்டு போகும்போதே தலை சுற்றுதுன்னு எழுதியிருக்காங்க. தலை சுற்றல் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறையா இருக்குது. எனக்கு வந்து எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது, இருதய படபடப்பு இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. இருதய படபடப்புக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செம்பருத்தி பூவை வந்து காய்ச்சி குடிக்கலாம். திராட்சை பழத்தோடு சேர்த்து செம்பருத்தி பூ சிறிதளவு மிளகை போட்டு ஒன்றா கலந்து குடிக்கலாம். பச்சையாகவும் குடிக்கலாம். திராட்சை 1/4 கிலோ அளவுக்கு அதில் வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கிறணும். ஒரு 5 அளவுக்கு செம்பருத்தி பூ, இது 3ம் கலந்த கலவையை தினந்தோறும் குடித்தோம்னா இந்த படபடப்பு குறையும். படபடப்பு ஏன் வருது? முதல்ல சின்ன வயசில் அதிகமாக வேலை செஞ்சுருப்பாங்க, இப்போ செய்ய முடியாமல் போனதால் மனப்பதட்டம் ஆகிடும். நம்ம நேற்று வரைக்கும் இந்த வேலையை செஞ்சோமே, இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியல, நம்ம உடல் கெட்டு போச்சு, நம்ம உடலில் இந்த மாதிரி உபாதைகள் இருக்கிறதால் நம்ம உடம்பு வந்து இனிமேல் தாங்காது, நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நம்ம உடம்பு அவ்வளோதான் நினச்சா மனசு கெட்டு போயிடும். நாளைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம நடக்க முடியாதுன்னு நினச்சாலே நடக்க முடியாமல் போயிடும். நடக்க முடியாமல் போனால் உடல் கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போகுது? நம்ம ஒரு 8 கால் எடுத்து வைப்போம்னு மனசு இருந்தால் தான் எடுத்து வைக்க முடியும். அந்த மனசு இல்லைன்னா காலையே எடுத்து வைக்க முடியாது. அதனால் இதய படபடப்பு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக செம்பருத்தி பூவை காய்ச்சி கொடுக்கலாம். அல்லது திராட்சை பழத்தோடு சேர்ந்து மிளகு சேர்த்து அரைச்சி அதை தினந்தோறும் குடிச்சோம்னா இதய படபடப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதய படபடப்பு மட்டும் இல்லாது தலை சுற்றல்னு சொல்லியிருக்காங்க. தலை சுற்றல்னா பித்த மயக்கம்னு சொல்லுவோம். இது காலையில் ஏற்படக்கூடியது. இதை நம்ம காலையில் ஒரு சொம்பு தண்ணியை குடித்து கையை ஓட்டி வாந்தி எடுத்தாச்சுன்னா அந்த வாந்தியில் பித்தம் வந்து வெளியாகும். பித்தம் வெளியாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த தலை சுற்றல் நின்று போகும். தலை சுற்றல் நின்றாலே சரியாயிடும். நல்ல கையை ஓட்டி வாந்தி எடுக்க முடியாது. ஒரு சொம்பு தண்ணியை குடித்து அப்படியே அடுத்த நிமிஷமே கொஞ்சம் தூரம் போய் நடந்து வந்துட்டுலாம் கையை ஓட்டக்கூடாது. தண்ணியை குடித்து கீழே வச்ச மயத்தில் அப்படியே கையை ஓட்டி மெதுவாக உண்ணாக்க தொட்டோம்னா உள்ளே இருக்கிற பித்த நீர்கள் வந்து அதோட சேர்ந்து வந்துடும். பித்தப்பையில் கல் சேராது, அவங்களுக்கு வாய் நாற்றம் அடிக்காது. இந்த முறையை பயன்படுத்தணும். இதுக்கு மட்டும் இல்லை, திராட்சையை வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிறணும். அதோடு சேர்ந்து மஞ்சள் தண்ணியும் உப்பு தண்ணியும் தனித்தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கணும். முதல்ல உப்பு தண்ணியில் 1 நிமிடம் நல்லா கழுவணும். கழுவுனதுக்கப்புறம் அதை எடுத்து மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பழங்களை உதுத்தெடுத்து நல்லா அரைச்சி அவைகளை வந்து ஒன்று சேர்த்து கலவையை அதோட கொத்தமல்லின்னா தனியான்னு சொல்லுவாங்க சென்னையில். அங்கே வந்து கிராமப்புறங்களில் மல்லி விதைன்னு சொல்லுவோம், மல்லின்னு சொல்லுவோம், கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம். இந்த கொத்தமல்லி விதையை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா மையாக அரைச்சி அதோடு சேர்ந்த திராட்சை கலவை, திராட்சையை அரைச்சதும் கொத்தையாக இருக்குன்றாங்க. திராட்சை அரைச்சதும் ஒரு துணியில் வடிகட்டி புழிஞ்சிட்டு மீதி விதைகளை எல்லாம் திருப்பி எடுத்து விதை தோல் எடுத்து மீண்டும் ஒரு முறை அந்த மிக்சிலேயோ அல்லது அம்மியிலையோ போட்டு நல்லா மாவை அரைச்சி 2யும் ஒன்று சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் 3 நாட்கள் குடித்தா போதும்.
அந்த தலை சுற்றல் வந்து சரியாயிடும். 3 நாட்கள் குடித்தாலே தலை சுற்றலே வராது. தலை சுற்றல் வராத காரணம் அந்த பித்தத்தை வந்து அது சரி பண்ணக்கூடியது. அவங்க உணவு சாப்பிட்ற உணவு சீக்கிரம் செமிக்கிற உணவு சாப்பிடணும். சீக்கிரம் செமிக்கிற உணவு சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானா உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமானாலே அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. தலை சுற்றல் வருதுன்னா அவங்களுக்கு சத்து பற்றாக்குறையில் இருக்கும். சத்து பற்றாக்குறையில் இருந்தால் நல்ல ஒரு நாட்டு மாட்டு பால் கிடைச்சா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 250 மில்லி பால் சாப்பிடணும். அதோடு சேர்ந்து நல்ல ஒரு மூங்கில் அரிசி கிடைச்சா அதில் ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராம் அதில் அரைச்சி போட்டு அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தலை சுற்றல் வராது. மூங்கில் அரிசி ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது உடல்நிலையை காப்பாற்றக்கூடியது. அந்த மூங்கில் அரிசியை அரைச்சி பாலில் கலந்து குடித்தாலும் நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கும். தலை சுற்றல் வராது. உடல் உபாதைகளை வந்து சரி பண்ணோம். உடல் உபாதைகளை சரி பண்ணும்போது தான் குடலில் வந்து எந்த ஒரு நோயும் வராது. தலை சுற்றல் வருதுன்னா குடலில் வந்து சுரப்பிகள் அதிகமாகி அது மீண்டும் மேலே போகும்போது தலை சுற்றல் ஏற்படும். அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு ஒவ்வாமையாகும். அந்த சுரப்பி கண்டிப்பாக வெளியில் வாந்தியாக வந்தால் தான் தலை சுற்றல் நிற்கும். அதனால் நம்ம தண்ணியை குடித்து வாந்தி எடுக்கணும். அந்த தண்ணியை குடித்து வாந்தி எடுத்துட்டோம்னா அந்த தலை சுற்றல் சரியாயிடும். அதை கீழே அனுப்பணும்னு நம்ம நினைச்சோம்னா அதை சரியாகலைன்னா அந்த பித்தப்பையில் போய் கல்லா சேர்ந்துடும். நம்ம என்னைக்கு அந்த வாந்தி வர்றதை கட்டுப்படுத்துகிறோமோ அது வந்து பித்தப்பையில் கல்லா போய் சேரும். பித்தப்பை வந்து ஏற்றுக்கலைன்னா வாந்தியாக வரும். வாந்தியாக வந்தனா கண்டிப்பாக கையை ஓட்டி வாந்தி எடுத்துருங்க. அது உள்ள ஒவ்வாமையானாலே மயக்கம் வரும், தலை சுத்தம், ஒரு தடுமாற்றம் இருக்கும். அப்போது வந்து நம்ம ஒரு வாந்தி எடுத்துட்டோம்னா அது வந்து சரியாயிடும். நீ சாதாரணமாக ஒரு இடத்துல போய் உணவு சாப்பிடுங்க. அந்த உணவில் எண்ணெயோ ஏதோ ஒத்துக்கிறலன்னா லேசாக தலை சுத்த ஆரம்பித்து லேசாக படபடப்பு வந்துச்சுன்னா ஒன்றும் பார்க்க வேணாம். நீங்கள் எத்தனை ஆயிரரூவா போட்டு சாப்பிட்ருந்தாலும் அது உள்ளே போனதுக்கப்புறம் அது வந்து கழிவுதான். உடனே தண்ணியை குடிச்சு கையை ஓட்டி வாந்தி எடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கு அந்த இதுலேருந்து ஒரு விடுபட்டுருவீங்க. உபாதைகளை உள்ளே தள்ளக்கூடாது. குடல் வந்து வேணான்ற பொருளை வெளியில் தள்ளும். உள்ளே வந்து கொஞ்சம் குடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். குடலுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா அந்த ஓய்வில் உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நமக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்குறாங்க? ஊரை சுத்தத்துக்காக கொடுக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். உடலுக்கு ஓய்வு கொடுத்தா அந்த உடல் என்னைக்குமே கெட்டு போகாது. உடலுக்கு வந்து ஓய்வு கொடுக்க நல்ல வந்து உடல் நல்லா இருக்கும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்திரேலியாவில் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட விட்டு கம்பெனியில் 5 நிமிஷம் தூங்க விட்டுறாங்களாம். 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. அது இந்தியாவில் முதல்ல கண்டாங்க. சாப்பிட்டதும் தூங்கித்தானே ஆகணும்யா அப்படின்னு சொன்னாங்க. அதை மறைமுகமாக சொன்னாங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்குன்னு. யாராக இருந்தாலும் அவர் சாப்பிட்டதும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சுன்னா புத்துணர்ச்சியோட வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து தலை சுற்றலே வராது. அதனால் இந்த பழக்கத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். நம்ம வந்து நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல உணவு எடுத்தால் அந்த தலை சுற்றல் வராது. இந்த நோய்க்கான மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.